அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தையை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். சில நேரம் பாருங்க, பிரச்சனை நம்மளை அப்படியே மடக்கி அப்படியே போற போக்கு, பிரச்சனை எப்படி போகுதோ அப்படியே போயிட்டு இருக்குது. வேதத்துல அப்போஸ்தலர் 27ல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு கப்பல் பிரயாணம் வேண்டாம் அப்படின்றாரு. ஆனா நூற்றுக்கு அதிபதி அவன் பேச்சை கேட்கல பாருங்க, மாலுமி பேச்சை கேட்கிறான். கேட்டு போனா அங்க ஒரு பெரிய பெருங்காற்று வருகிறது, அதனால பெரிய சேதம் உண்டாகிறது. அங்க ஒரு வசனம் போட்டிருக்கு பாருங்களேன், 27:15, கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போகக்கூடாதபடியினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். எதிர்த்து போக முடியலையா, அதனால காத்து போற போக்குல போறாங்க. சில நேரம் நம்ம சூழ்நிலை அப்படி இருக்கு பாருங்க, முன்னேற முடியல, நானும் தடுமாறி முன்னேறலாம் பாக்குறேன், ஆனா சூழ்நிலை போற போக்குலயே நான் போயிட்டு இருக்கிறேன், அப்படியே அந்த ஃப்ளோல போயிட்டு இருக்கேன். எதிர்த்து முன்னேற முடியவில்லை, அதனால் சூழ்நிலைக்கு அடிபணிந்து சூழ்நிலையின் போக்கிலே போய் கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். நீங்கள் தப்பி கரை செய்வீர்கள். அப்போ பவுல் ஊடல் இருந்துச்சு சொல்றாரு 24ஆம் வசனத்துல, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். அப்போ ஒரு தூதன் பேசினதாக பவுல் அங்க இருக்கிற மக்களை ஆறுதல் படுத்துகிறான். அப்ப சொல்லுகிறான், உன் நிமித்தமாக உன் கூட இருக்கிற யாருக்கும் ஒன்றும் ஆகாதுன்றான். அதனால பவுல் தைரியமா எல்லாரும் என்கரேஜ் பண்றான், நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கடைசி அதுல பார்க்கிறோம், அந்த வசனம் முடியும் பொழுதுக்கு இவ்விதமாய் எல்லோரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். அருமையானவர்களே, இது வெற்றியாய் சில காரியங்களை கடக்கிற மாதமாக இருக்கிறது. எனவே நான் சொல்லுகிறேன், சில நேரம் நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் நிமித்தம் சில சேதங்கள் வரலாம், ஆனால் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் கூட இருக்கிறார். அவர் உங்களோடு இருக்கிறபடியால் உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பத்தாருக்கும் தயவு பண்ணுவார். அவர் உங்களோடு இருக்கிறபடியால் நீங்கள் தப்பி கரை சேர்வீர்கள். அடுத்து நல்ல ஒரு இடத்துக்கு வர போறீங்க. ஏன்னா அடுத்து பார்க்குறோம், மெலித்தா என்னும் தீவிலே வருகிறார்கள். அங்கே ஜனங்கள் இவர்களை நல்லா பராமரிக்கிறாங்க. நீங்க நான் சொல்றேன், நீங்க தப்பி கரை சேருவீங்க. வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு நீங்க செல்வீங்க. கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். எனவே காற்றின் போக்கிலே போறோம் பிரதர், என்ன செய்யறதுன்னு தெரியல, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அன்னைக்கு பவுலுக்குன்னு ஒரு நோக்கம் வைத்திருந்ததுனால அங்க இருக்கிற எல்லாரையும் காப்பாற்றின கர்த்தர் இன்று உங்களுக்கென்று ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். உங்கள் நிமித்தமாய் உங்கள் குடும்பம் காக்கப்படும். அருமையானவர்களே, நீங்கள் தப்பி கரை சேர்வீர்கள், தேவ நோக்கத்தை நிறைவேற்றுவீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பார்.